ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நம்ம வந்து நல்ல வீடு கட்ட போறோம், நல்ல வீட்டு மனை வாங்க போறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்க. சும்மா வியூஸ்க்காக நீங்க வந்து பார்த்து உங்க நேரத்தை வந்து நீங்க வந்து தயவு செய்து செலவு பண்ணாதீங்க. உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த காணொலி வந்து நிச்சயமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். வடமேற்கு பகுதியை பற்றி பார்ப்போம். வடமேற்கு பகுதியில் வந்து வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் இணையிற இடம் இருக்கு இல்லையா, அந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, அதுதான் வடமேற்கு பகுதி. அந்த வடமேற்கு பகுதியில் வந்து போர்வெல், கிணறு, உள்மூலை மாடிப்படிக்கட்டு, வெளிப்பகுதியில வந்து தூணுடன் கூடிய மாடிப்படிக்கட்டு, அடுத்து உள்பகுதியில வந்து மாடிப்படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. அந்த மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வந்து கழிவறை அமைச்சிருப்பாங்க, அதுவும் தவறு. அடுத்தது வெளிப்பகுதியில வந்து தூண் போட்டு மாடிப்படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அந்த மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வந்து கழிவறை அமைச்சிருப்பாங்க. இது போன்ற அமைப்புகள் வந்து நிச்சயமா வரவே கூடாது. இது மாதிரிப்பட்ட அமைப்புகள் வந்து கொண்ட வீடுகளில் வந்து நீங்க வந்து வசிப்பவங்களை வந்து நீங்க வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசும் பொழுது சில நிறைய உண்மைகளை வந்து அவங்க சொல்லுவாங்க. யதார்த்தமான உண்மைகளை சொல்லும் பொழுதுதான் அவங்களுடைய அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுடைய நிலைமை வந்து நிச்சயமா உங்களுக்கு புரியும். அப்போ இது மாதிரி ஒரு தப்புள்ள வீட்டில் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா விபத்து மூலமா முட்டிக்கு கீழே வந்து அவங்க வந்து பிளைட் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ எல்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து இது மாதிரிப்பட்ட வீடுகளில் வசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அப்போ இது மாதிரி இருந்தனாக்கா அந்த முட்டிக்கு கீழே வந்து அந்த கால் வந்து அவங்க வந்து செயல்படாது. அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கால்கள் வந்து அந்த பாதம் இருக்குல்ல, அந்த கீழ் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வி ஷேப்ல இருக்கிற பாதம் வந்து ஃப்ரண்ட் முன்பகுதி வந்து இப்படி இருக்கும். இது மாதிரி தவறுதலாக வந்து குழந்தைகள் வந்து பிறக்குது. அதே போல அந்த வயிற்று கழிவுகளை வந்து வெளியேற்ற பகுதியிலையும் இது மாதிரிப்பட்ட பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வடமேற்கு மூலை வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நிச்சயமா நம்ம வந்து அமைச்சே ஆகணும். எப்படி அமைக்கணும் அப்படின்னா, வடக்கு பகுதியில் வந்து மாடிப்படிக்கட்டு வரணும். அது வந்து தூண் இல்லாம டைப்ல வரணும். அது வந்து அந்த உச்ச பகுதியில் வந்து தலைவாசலுக்கு போற மாதிரி அந்த வடிவமைப்பு வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து வாஸ்து வரைபடம் வாங்கி நீங்கள் வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வடமேற்கு பகுதியில் வந்து வடக்கு பகுதியில் தான் நம்ம வந்து அந்த கழிவுநீர் தொட்டி அமைக்கணும். அந்த கழிவுநீர் தொட்டி வந்து மேற்கு பகுதியில் போகக்கூடாது. அந்த கழிவுநீர் தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த தூண் போன்ற அமைப்பு இல்லாமல் நம்ம வந்து அந்த மாடிப்படிக்கட்டு அமைக்கும் பொழுது அந்த மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வந்து கழிவுநீர் தொட்டி வரலாம், அதுக்கு அப்பாற்பட்டும் நம்ம வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டிடத்தினுடைய மேற்கு பகுதியில் வந்து நிச்சயமாக வரக்கூடாது. வடக்கு பகுதியில் மட்டும்தான் அது வந்து வர மாதிரி நீங்கள் வந்து அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்திக்கணும். அதே நேரத்தில் அந்த கழிவுநீர் தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டினுடைய சுவரையும் தாய் சுவரையும் தொடக்கூடாது. அதே மாதிரி தந்தை சுவரான சுற்று சுவரையும், அதாவது காம்பவுண்ட் சுவரையும் தொடாத அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்குல வந்து உள்மூலையில் வந்து மாடிப்படிக்கட்டு வரவே கூடாது. உள்மூலையில் வந்து ஹை ரூஃப்னு சொல்லுவாங்களா, அதாவது டபுள் ரூஃப் வரும், டபுள் சீலிங் வரும், அந்த அமைப்பும் ஏற்படுத்தக்கூடாது. தெற்கை விட வடக்கு பகுதியில் வந்து அதிக காலியிடம் விட்டு தான் நீங்கள் வந்து நிச்சயமா வீடு கட்டணும். மேற்கு பார்த்த வீடா இருந்தா வடக்கு பகுதியில, அதாவது வடமேற்கு பகுதியில வந்து வடக்கு ஒட்டிய மாதிரி மேற்கு பகுதியை பார்த்து தான் அவங்க வந்து வீடு வந்து நிச்சயமா நீங்க வந்து அமைக்கணும். அந்த வீட்டில் வரக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், அதாவது காம்பவுண்ட் வால்ல வரக்கூடிய அந்த மெயின் கேட்டு சொல்லுவோம் இல்லையா, கேட்டு, அந்த முன்புற நுழைவு வாயில், அது கூட பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியில் ஒட்டினது மாதிரி மேற்கு திசை பார்த்து தான் இருக்கணும். அதுதான் உச்ச பகுதி, உச்ச வாசல். நீங்க வீடு கட்டினா நிச்சயமா உங்களுக்கு வந்து வாஸ்து வரைபடம் தேவைப்படும். உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்காவது தேவைப்பட்டாலும் இந்த காணொலி வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ வாஸ்து வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நம்ம காணொலி வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் நிச்சயமா உபயோகரமா இருக்கும். வீடு கட்டுறதுக்காக வாஸ்து வரைபடம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.